முகத்தை எல்லாம் காசு கொடுத்து திரையில் பார்க்க வேண்டுமா என்று விமர்சித்த நிலை மாறி, முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே என்று ஏங்கும் நிலைக்கு மக்களை அவர் பக்கம் ஈர்த்து கொண்டவர்களே தளபதிங்கிற அந்தஸ்திலிருந்து தளபதி, தலைவர், மகன், அண்ணன், மாமன்னு வேற வேற அந்தஸ்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இளைய தளபதி விஜயின் சினிமா பயணம் குறித்த வீடியோ தான் இது. 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் தொடங்கியது இவரின் சினிமா பயணம். இப்படி தொடங்கிய இவரின் சினிமா பயணத்தில் இவர் மொத்தமாக நடித்துள்ள படங்களின் எண்ணிக்கை 69. 2026 ஆண்டு வெளியாக தயாராக இருந்த ஜனநாயகன் என்ற படமும் இதில் அடங்கும். இவரின் முதல் படமே தோல்வியை தழுவினாலும் இவரின் 30 ஆண்டுகால திரையுலக பயணத்தில் பெரும்பாலான படங்கள் வணிக ரீதியாக பெரும் வெற்றியை பெற்றுள்ளன. இதில் வெற்றி என்பது பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மற்றும் மக்களின் வரவேற்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் வகைப்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் நடிகர் விஜயின் மிக முக்கியமான வெற்றி படங்களின் பட்டியலில் ஆரம்ப கால வெற்றி படங்களாக பூவே உனக்காக, லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்களை குறிப்பிடலாம். இவரை மாஸ் ஹீரோவாக உருமாற்றிய படங்களாக திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி போன்ற படங்களை குறிப்பிடலாம். இளைய தளபதியிலிருந்து தளபதியாக விஸ்வரூபம் எடுக்க வைத்த படங்களாக துப்பாக்கி, கத்தி, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், வாரிசு, லியோ, தி கோட் போன்ற படங்களை குறிப்பிடலாம். இப்படியாக சுமார் 45க்கும் மேற்பட்ட படங்கள் கமர்ஷியலாக லாபம் கொடுத்து ஹிட் படங்கள் பட்டியலில் உள்ளன. தளபதி இன்று உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்தாலும் இவரது ஆரம்ப கால சினிமா பயணம் மலர் மெத்தையாக இருக்கவில்லை. இவர் சந்தித்த உருவ கேலிகள், விமர்சனங்கள் சற்று கடுமையாகவே இருந்தன. இப்படிப்பட்ட சூழலிலும் தன்னை விட தோற்றத்தில் அழகாக தெரிந்த நடிகர் அஜித்குமார் மற்றும் நடிகர் சூர்யாவுடனும் சேர்ந்து நடித்துள்ளார். இப்படியெல்லாம் பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து தன்னை ஒரு நடிகராக நிரூபித்துக் கொண்டிருந்த போதிலும் வாரிசு நடிகர், இயக்குனரின் மகன் என்பதாலேயே இவருக்கு எளிதாக வாய்ப்பு கிடைத்துவிட்டது போன்ற விமர்சனங்களை இவர் நீண்ட காலம் சுமக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் உழைப்பு ஒரு நாள் வெல்லும் என்ற கூற்றுக்கு இணங்க இவரின் கடின உழைப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விமர்சனங்களை தகர்த்து எறிந்தது. அந்த மாய பிம்பத்தை மக்கள் மனதிலிருந்து அகற்றியது. இவற்றையெல்லாம் கடந்து வந்த போதிலும் 2007 முதல் 2011 வரை தொடர் தோல்விகள். இவரின் சினிமா பயணம் இத்தோடு முடிவடைந்து விட்டது என்ற விமர்சனத்திற்கு கூட உள்ளானார் இவர். என்ற போதிலும் மனம் தளராது அவரின் பயணத்தை தொடர்ந்தார். அது சாதாரண பயணமாக அமையாமல் சாதனை பயணமாக மாறியது. இப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்களை தாண்டிய கடின உழைப்பிற்கு பலனாக கலைமாமணி விருது, கௌரவ டாக்டர் பட்டம், சிறந்த நடிகர் விருது, எம்ஜிஆர் விருது, பல விஜய் விருதுகள், சூப்பர் ஸ்டார் ஆஃப் டுமாரோ விருது, என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் விருது, பெஸ்ட் என்டர்டெய்னர் விருது, ஃபேவரட் ஹீரோ விருது, ஆனந்த விகடன் சினிமா விருதுகள், எடிசன் விருதுகள், மாஸ் ஹீரோ விருது மற்றும் சைமா விருதுகள் என்று பல விருதுகளை வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் பீஸ்ட் படத்தில் இடம்பெற்ற ஜாலியோ ஜிம்கானா பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதையும் பெற்றுள்ளார். இதுவரை 3 மாநில விருதுகளை வென்றுள்ளார். நடிகர் விஜய் அவர்களுக்கு திரையுலகிலும் ரசிகர்களிடமும் பல சிறப்பான பெயர்கள் உள்ளன. அதில் மிகவும் சிறப்பான பெயர் என்னவென்றால் இளைய தளபதி என்பதுதான். இவரது ஆரம்ப கால மற்றும் மிக நீண்ட கால அடையாள பெயராக இப்பெயர் இருந்தாலும் தற்போது இவரின் அடையாள பெயர் தளபதி. இளைய தளபதி எப்படி தளபதியானார்? 1994 இவரது தந்தை S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான ரசிகன் திரைப்படத்தில் முதலில் இந்த பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. தளபதி ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் அடுத்த தளபதியாக, அதாவது ரஜினிகாந்துக்கு அடுத்த நிலையில் விஜய் பார்க்கப்பட்டதால் இப்பெயர் நடிகர் ரஜினிகாந்துக்கு பிறகு நடிகர் விஜய்க்கு சூட்டப்பட்டது. இப்படியாக சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இளைய தளபதி என்று அழைக்கப்பட்ட இவர் 2017 வெளியான மெர்சல் திரைப்படத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக தளபதி என்று அழைக்கப்பட தொடங்கினார். இது மட்டுமல்லாமல் கலெக்ஷன் கிங், மாஸ் ஹீரோ, மிஸ்டர் பங்க்சுவாலிட்டி என்று பல சிறப்பு புனைப்பெயர்களும் இவருக்கு உண்டு. இப்பொழுது பல கோடிகளை சம்பளமாக பெறும் விஜய் தனது முதல் படமான நாளைய தீர்ப்பு படத்தில் பெற்ற சம்பள தொகை ரூபாய் 500 மட்டுமே. இந்த சாதனைகள் மட்டும் இல்லாமல் இத்தனை வருடங்களாக ஒரே உடல்வாகை வைத்திருப்பதும் விஜயின் மிகப்பெரிய சாதனை.
இதற்காக இவர் ஜிம்மில் மணிக்கணக்கில் நேரத்தை செலவிடுவதில்லை. மிகவும் எளிமையான வீட்டு உணவுகளையும் அளவான உடற்பயிற்சியையும் முக்கியமாக மன அழுத்தத்தை குறைப்பதையும் முக்கிய பயிற்சியாகவே செய்து வருகிறார். இவர் கார் பிரியரும் கூட. இவர் முதலில் வாங்கிய கார் மாருதி 800. அந்த காரை இவர் இன்றும் மிகவும் பொக்கிஷமாக கருதுகிறார். இவர் சமூக வலைத்தளங்களில் மிகவும் தாமதமாகவே இணைந்துள்ளார். ஆனால் இணைந்த சில நிமிடங்களிலேயே லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை பெற்று உலகளவில் சாதனை படைத்துள்ளார். இவர் எப்போதாவது ஒரு முறை பதிவிடும் புகைப்படங்கள் கூட ஆசியாவிலேயே அதிக லைக்குகளை பெற்ற பதிவுகளாக மாறுகின்றன. யாரிடமும் அதிகம் பேசாத விஜய் தனது நெருங்கிய நண்பர்களோடு இருக்கும்போது மிகவும் ஜாலியாக இருப்பாராம். இவருக்கு சமைப்பதிலும் ஆர்வம் உண்டாம். எப்பொழுதாவது ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் தனது நண்பர்களுக்காக சமைத்து கொடுத்து அவர்களை ஆச்சரியப்படுத்துவாராம். திரையில் பல வண்ணமயமான ஆடைகளை அணிந்தாலும் நிஜ வாழ்க்கையில் விஜய் மிகவும் எளிமையான ஆடைகளையே விரும்புகிறார். ஆடம்பரம் காட்டாத இவரது இந்த எளிமை பலரையும் வியக்க வைக்கிறது. விஜய் ஒரு தீவிர ஹாலிவுட் படப்பிரியர். குறிப்பாக டாம் குரூஸ் நடித்த படங்களை அவர் விரும்பி பார்ப்பாராம். விஜய் பல மாணவர்களின் கல்வி செலவை ஏற்று நடத்தி வருகிறார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவர் உதவி செய்யும் மாணவர்களுக்கு கூட தெரியாது தங்களுக்கு உதவி செய்வது நடிகர் விஜய் தான் என்று. காரணம், தனது பெயரோ புகைப்படமோ வெளியில் தெரியாமல் பல அறக்கட்டளைகள் மூலம் இவர் அந்த உதவிகளை செய்து வருகிறார். தளபதி விஜயின் இத்தகைய குணங்கள், பண்புகள் தான் இவரை ஒரு சாதாரண நடிகராக மட்டுமல்லாமல் பல கோடி ரசிகர்களால் நேசிக்கப்படும் ஒரு ஆளுமையாக மாற்றியுள்ளது. தமிழ் சினிமாவின் சிம்மாசனத்திலும் நிலையான இடத்தை அளித்து தனி பேர் மற்றும் புகழுடன் இவரை அமர வைத்துள்ளது.